ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சொல்லணும் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஸ்லீவ் டிசைன் தாங்க நாங்கள் தைக்க போகிறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் ஸ்லீவ் வந்து எதுவுமே எனக்கு டிசைன் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சாரீலேருந்து கட் பண்ணி வெறும் பைப்பிங் மட்டும் வைங்க நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் சொன்னாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் இஷ்டம் இல்லைங்க. சரி, ஒரு சிம்பிளாக ஸ்லீவுக்கு மட்டும் ஒரு டிசைன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சி கொடுக்கலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்லீவோட வந்து நீளம் வந்து பார்த்திங்கன்னா 10-10.25 இன்ச்சு வருதுங்க. ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் எனக்கு நீட்டமாக வேணும்னு சொல்லிட்டாங்க. 10 இன்ச்சு வேணும்னு சொல்லி அளவு எடுத்துக்கிட்டேன் டேரெக்டாக. அதனால் 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா மடித்து தைக்கிறதுக்காக நான் வந்து 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கேங்க. அதில் இருந்து உயரம் வந்து பார்த்திங்கன்னா நடு சென்டரில் 5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம் தாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு டிசைன் வேணுமோ அந்த அளவு ஹைட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேங்க. மார்க் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு முக்கோண ஷேப்பில் வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்க. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு வந்து டிசைன்லாம் எதுவும் வேணாங்கன்னு சொல்லிட்டாங்க. சாரீ கிளாத்லேருந்து கட் பண்ணி ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் மட்டும் பைப்பிங் வந்து வச்சு தைச்சி கொடுங்க போதும்னு சொல்லிட்டாங்கங்க. எனக்கு வந்து அது விருப்பம் இல்லை. சரி, ஓகே. சாரீ வந்து பார்த்தீங்கன்னா நாவல் கலரு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்குது இல்லைங்களா. ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலரு. நம்ம வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு டிசைன் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் டிசைன்லாம் எதுவும் வைக்கலைங்க. சிம்பிளாக அந்த சேரீயில் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி இந்த இடத்துல வச்சு ஸ்லீவ் கிட்ட வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எந்த டிசைனும் செய்யலைங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கிறது தான் பிடிக்கும். டிசைன் வைக்கிறத ப்ளவுஸ் எல்லாம் வந்து எதுவுமே பிடிக்காதுங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா சாரீலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நாவப்பழ கலருங்க சாரீ. அந்த கலரில் இந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சினாவே போதும், ரொம்ப பெருசாலாம் கட் பண்ண வேண்டாம். இதை வச்சு நாம் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. நீங்கள் ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அடுத்து இது வந்து ப்ளவுஸ் பீஸுங்க. ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் இருக்குது, லைட் க்ரீன் கலரு. இப்போ பின்னை எடுத்துட்டு நீங்கள் லைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு எது ராங் சைடு எது அப்படின்றத முக்கியமாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகினர் ஸ்டேஜில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லீவும் ஒரே கைக்கே வர மாதிரி ஸ்லீவ் வந்து வச்சு தைச்சிருவோம். அதனால தான் நீங்கள் பிரித்து எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் மேலே நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ரைட் சைடு எது ராங் சைடு எது அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே ஸ்லீவுக்கே ரெண்டு ஸ்லீவும் வந்து ஒரே கைக்கே தைச்சிடக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேங்க. இப்போ மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கோட நல்ல பக்கத்தை ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ராங் சைடு தான் நான் தைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராங் சைடு தைச்சிட்ருக்கேன். 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. ஏன்னா துணி வந்து நழுவக்கூடாது. அந்த ஷேப் முக்கோண ஷேப்னா அந்த முக்கோண ஷேப்லேயே வரணுங்க. துணி வந்து மாறிடக்கூடாது. சரிங்களா, அந்த டிசைன் வந்து மாறிடக்கூடாது. அதுக்காக தான் இப்போ அடித்து நம்ம திருப்ப போகிறோம். ஓகேங்களா. 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு கேப்லேயே தைச்சிட்டு அடித்து திருப்ப போகிறோம். 2 ஸ்லீவுக்குமே அதே மாதிரி தாங்க அடித்து திருப்பிக்கோங்க. இவங்க வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க ப்ளவுஸ் நான் தைச்சி கொடுக்குறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் தைச்சி கொடுப்பேன். அவங்க போட்டு போகிறத பார்த்துட்டு அங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டாங்களாம். அவங்களும் வந்து ப்ளவுஸ் வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுப்பாங்கங்க. தைச்சி இவங்க வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க மற்ற டீச்சர்ஸ்க்கும். அதனால தான் சரி இப்படி ஒரு சின்னதாக ஒரு டிசைன் வந்து வச்சு தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பார்த்துட்டு இன்னும் நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு வருவாங்க இல்லைங்களா. அவங்ககிட்ட அந்த டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ளவுஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா. அதனால தான் ஒரு சின்ன ஒரு ஆசை தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. அதனால தான் சின்னதாக ஒரு டிசைனும் சொல்ல முடியாது, சின்னதாக ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ 1/4 இன்ச்சு கேப்பில் எல்லாத்தையும் தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த நடு சென்டரில் வளைவு வருது பார்த்தீங்களா, அந்த வளைவு வர இடத்துலலாம் சின்னதாக கட்டிங் கொடுத்துக்கோங்க. பார்த்து தையல் மேலே பட்டுற போதுங்க. சின்னதாக கட்டிங் கொடுத்துட்டு அதை அப்படியே ரைட் சைடு வந்து நம்ம அடித்து திருப்பிக்கலாங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துலையும் சின்னதாக வந்து கட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க.
பார்த்து தையல் மேலே படாத மாதிரி சின்ன சின்னதாக கட்டிங் வந்து கொடுத்துட்டு ப்ளவுஸ் பீஸை அப்படியே நம்ம உள்பக்கமாக திருப்பிக்கலாங்க. திருப்பிட்டு அந்த மொனை வருது பார்த்தீங்களா, அந்த சார்ஃபாக வர இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக திரும்பாத இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊசியை வச்சு நாங்கள் நல்லா திருப்பிக்கோங்க. சார்ஃபாக வர மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேல் தையல் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு திருப்ப வரல அப்படின்னா ஊசி இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த சென்டரில் அந்த சார்ஃபாக வருது இல்லைங்களா, 3 இடத்துல கார்னரில் வந்து வருது பார்த்தீங்களா, அந்த கார்னர் வரைக்கும் ஊசியை வச்சு நீங்கள் திருப்பினீங்கன்னா ஈஸியாக திருப்புறதுக்கு உங்களுக்கு வந்துடும். திருப்பிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பரிமாண தையல் வந்து போட்டுக்கலாங்க. தையல் வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா உள்பக்கம் துணி எதுவும் சுருண்டுட்டு இருக்கக்கூடாது. லைனிங் சுருங்காத மாதிரி பார்த்து தையல் போட்டுக்கோங்க. வி ஷேப்பில் வந்து வரணும் அந்த ஸ்லீவ் மேலே. அதை பார்த்துட்டு மறக்காமல் தைச்சிக்கோங்க. வளைவு எதுவும் வரக்கூடாதுங்க. நான் 2 ஸ்லீவுக்கு தைக்கல, ஒரு ஸ்லீவ் வரைக்கும் தைச்சி காட்டுறேன். இப்போ அவுட்டர் லைன் ஃபுல்லாகவுமே மேல் தையல் அடிச்சிக்கலாம். உள்பக்கம் சுருக்கம் எதுவும் இல்லாத மாதிரி நீவி விட்டுட்டு இந்த மாதிரி மேல் தையல் ஃபுல்லாகவுமே தையல் வந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருந்ததுங்க. நான் கட் பண்ணது ஒரு இடம், தைக்கிறது ஒரு இடமா, நம்ம தைச்சி முடிக்கங்காட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த பிசுறு வந்து வந்துட்டே இருந்தது. அந்த பிசுறு எல்லாத்தையும் எடுத்துகிட்டே தான் நானும் தைச்சிட்டே இருந்தேன். அவுட்டர் லைன் ஃபுல்லாகவுமே நீங்கள் தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இதை டிசைனுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க. சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசைன் தான் வச்சுருக்கேன். இதுலேயே நீங்கள் வந்து வேறு மாதிரி டிசைனும் நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அவங்க வந்து சிம்பிளாக கேட்டனால வெறும் சிம்பிளாக மட்டும்தான் வச்சுருக்கேன். உங்களோட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிலே கொஞ்சம் டிசைனாக வைக்கலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக்கில் செய்யலாம் அப்படின்றத உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பீஸை வந்து எடுத்து வச்சு 2 லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்லீவுக்காக 2 லைனிங் கிளாத்து. அவுட்டர் லைன் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா தையலுக்காக வேணும் இல்லைங்களா, தையலுக்காக சுற்றியும் 3 சைடுமே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். நீங்கள் 4 பீஸாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேன்வாஸ் இருக்குது பார்த்தீங்களா, கேன்வாஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பீஸை வந்து வச்சு தைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ சாரீ கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு நான் தைச்சிக்கிறேன். நீங்கள் இந்த க்ரீன் கலர் பீஸுக்கு பதிலாக கேன்வாஸ் எடுத்து வச்சு தைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நாங்கள் வந்து உங்களுக்கு வேண்டான்னு சொன்னனால சும்மா நானாக தான் வந்து டிசைன் வைக்கிறேன். அதனால தான் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கீழ் பக்கம் வரும் இந்த டிசைனு. இந்த இடத்துல மட்டும் நாம் 1/2 இன்ச்சுக்கு அடித்து திருப்பிக்கலாம். பிசுறு வரும் இல்லைங்களா கீழ் பக்கம், அதனால் பிசுறு தெரியக்கூடாது. அதனால் பிசுறு தெரியாமல் கீழ்ப்பக்கம் மட்டும் அடித்து திருப்பிக்கிறோம். அர்ஜென்ட்டாக தைக்கிற சமயத்துலலாம் நூல் கட் ஆகும், கரண்ட்டு போகும், இல்லை பாபின் போய் உள்ளே மாட்டிக்கும். இந்த மாதிரி வேலைலாம் அர்ஜென்ட் டைமில் தாங்க நடக்கும். இவங்க ஒரே டைமில் ஃபங்க்ஷனுங்க, அவங்க ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சராக இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஃபங்க்ஷனு, அதனால் ஒரே நாளே வேணும்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. அதனால தான் நான் அர்ஜென்ட்டாக கொஞ்சம் தைச்சிட்ருக்கேன். அதுக்கு மேலேயே அடித்து திருப்பிட்டு அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா பனிமான் தையல் வந்து போட்டுக்கிறேன். கீழே பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம அடித்து திருப்புறோம். ஓகேங்களா? இது கீழ்ப்பக்கம் வரும். இப்போ அவுட்டர் லைன் ஃபுல்லாகவுமே ஒரு தையல் வந்து போட்டுக்கலாங்க. அதுக்கு மேலேயே அவுட்டர் லைன் ஃபுல்லாகவுமே ஒரு தையல் வந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் உங்களோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை டிசைன் வைக்கிறதோ டிசைன் வேண்டான்னு சொல்லிட்டு சிம்பிளாக வரதோ உங்களோட இஷ்டம்தான். நான் வந்து சிம்பிளாக தாங்க வச்சுருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போது ஸ்லீவ் அதுக்கு மேலே வச்சு நாம் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத. ஏன்னா எச்சு கம்மியாக வரும் இல்லைங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வச்சுருவோம் இல்லை கம்மியாகவும் வச்சுருவோம். ஸ்லீவ் கம்மியாக வச்சோன்னா ஸ்லீவ் வந்து டைட் ஆகிடும். எக்ஸ்ட்ரா வச்சோம் அப்படின்னா ஸ்லீவ் ரொம்ப லூஸாக கை வந்து இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி இது மொட்டையாக இருக்குது இல்லைங்களா, ரொம்ப மொட்டையாக இருக்குது, சரி ப்ளவுஸ் பீஸையே கட் பண்ணி இந்த மாதிரி மேலே வச்சு பார்க்கலாம் முக்கோண ஷேப்பில் அப்படின்ட்டு பார்த்தேன். கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு மேலே இந்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா சாரீ கலர் நாவப்பழ கலர் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் இன்னொரு ஷேப் வந்து கட் பண்ணி சின்ன முக்கோண ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சு பார்த்தேன். டைலருனாவே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியங்க.
நம்மளோட மைண்டுக்கு இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமான்றத நம்ம ஒரு டிசைன் வைக்க சொல்லிட்டாவே போதும், இப்படி வைக்கலாமா அப்படிலாம் வைக்கலாமான்றத யோசனை பண்ணி பண்ணி நமக்கு டைம் அதிகமாகும், மூளையும் ரொம்ப குழம்பி போகும். அந்த அர்ஜென்ட் டைமில் எனக்கு அந்த மாதிரி மூளையே வேலை செய்யலை. சரி ஓகே இருந்தது இதுவே போதும், சிம்பிளாகவே வச்சிடலாம், அர்ஜென்ட்னு கேட்டாங்களே ப்ளவுஸுக்காக வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து அர்ஜென்ட்டாக தைச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போது கட் பண்ண பீஸை வந்து அதுக்கு மேலேயே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. எது ஒரிஜினல் அளவு வேணும் இல்லைங்களா, அந்த ஒரிஜினல் அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அதுக்கு மேலே வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தையல் வரணும், ஓகேங்களா. அதை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒவ்வொன்றும் பாருங்கள் இந்த மாதிரி பின் வச்சு தான் நான் தைக்கிறேன். நான் பின் வைக்க மாட்டேன், அப்படியே மார்க் பண்ணுவேன், மார்க் பண்ணி தைப்பேன். ஆனால் இது ரொம்ப நழுவுச்சு துணி வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் பின் பண்ணி வச்சுட்டு தைக்கிறேங்க. நீங்கள் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணும்போதும் சரி, துணி கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணும்போதும் சரி, பின்னு வந்து வச்சு இது பண்ணிக்கோங்க. சேஃப்டிக்காக தான், அந்த டிசைன் வந்து மாறாமல் கிடைக்கும், அவ்வளோதான். முக்கோண ஷேப் வந்து மாறாமல் கிடைக்கும். ஸ்லீவோட லென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இஷ்டம்தான். இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை சின்னது ஸ்லீவாக வேணும்னா டிசைன் இது மாதிரி வைக்க வேண்டாம், மேலே பஃப் ஸ்லீவ் மாதிரி வச்சுருங்க. இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த கான்ட்ராஸ்ட் கலர் வரும்போதெல்லாம் ஸ்லீவ் ஒரு கலரு, ப்ளவுஸு சாரீ ஒரு கலர், ஸ்லீவ் ஒரு கலர் வர்றது, ப்ளவுஸ் ஒரு கலர் வரதெல்லாம் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது வச்சு நான் அட்டாச் பண்ணிட்டேன். 3 கோடு மாதிரி வரைஞ்சிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு கோடு வந்து கொஞ்சம் பெருசாக, அதுக்கு பக்கத்தில் சின்னதாக. இந்த மாதிரி ஜரிகை த்ரெட் இருந்தால் கூட நீங்கள் ஜரிகை த்ரெட்டில் 4-5 ட்ரிப்பு வந்து ஜரிகை கலர், என்ன கலர் வந்து இது வந்து காப்பர் கலரில் இருந்தது, நான் வந்து காப்பர் கலர்லாம் போடலைங்க. கொஞ்சம் 3 ட்ரிப் 4 ட்ரிப் ஒரு லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 தடவை இந்த மாதிரி போயிட்டு வரணும், ஓகேங்களா. ஒரு லைனுக்கு 4 தடவை இந்த மாதிரி லைன் வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா நல்லா தெளிவாக நல்லா மேல் பக்கம் பார்க்கும்போது வந்தீங்கன்னா நல்லா பட்டையாக தெரியும். நான் வந்து இது மெரூன் கலர் இல்லைங்களா ப்ளவுஸு அந்த டிசைன் வந்து மெரூன் கலரு, நான் ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரு. அந்த க்ரீன் கலர் நூல் தான் மேலே வச்சு நான் தைச்சிட்ருக்கேன். கான்ட்ராஸ்ட்டாக போடுங்க அந்த மெரூன் கலர் மேலே. க்ரீன் கலரில் வந்து நான் தையல் வந்து போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு இந்த மாதிரி பீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஸ்மால் சைஸ் பீட்ஸ் தான் இருந்தது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பீட்ஸ் இருந்ததுன்னா பெரிய சைஸ் பீட்ஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஓரத்தில் மட்டும் தையல் போட்டு எம்மிங் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பீட்ஸ் வச்சு. என்னோடய மைண்டுக்கு வந்து அர்ஜென்ட்டுன்றனால கொஞ்சம் வேலை செய்யலைங்க. எனக்கு தோணுனதை நான் வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதே ஐடியா வச்சு இன்னும் கொஞ்சம் வேறு ஐடியாவாக உங்களுக்கு என்ன தோணுதோ கொஞ்சம் கிராண்ட் லுக்கில் நீங்கள் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இன்னமும் பார்க்குறதுக்கு ஸ்லீவ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் மெரூன் கலரில் லேஸ் வந்து வச்சு தைச்சிக்கிட்டேன். ஸ்லீவுக்கும் சரிங்க, ப்ளவுஸுக்கும் சரி மெரூன் கலரில் லேஸ் வந்து வச்சு தைச்சிக்கிட்டேன். இது என்கிட்ட ஏற்கனவே இருந்த லேஸ் தான். இந்த அந்த மூளைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கார்னர் வர இடத்துல மட்டும் ஒரு மடிப்பு வந்து லேஸ் வந்து மடித்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துலையும் அதே மாதிரியே தான். இந்த 3 கார்னர் வருது பார்த்தீங்களா, இந்த 3 கார்னர் வர இடத்துல மட்டும் லேஸை ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தைக்க ஆரம்பிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஸ்லீவ் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கும் ப்ளவுஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மெரூன் கலரே நான் லேஸ் வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட saree தாங்க இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டைலரிங் பற்றின எனி டவுட், எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னோடய வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சார்ஜ் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றதுனால 160 rupees வந்து வாங்கினாங்க. லைனிங் வந்து 40 rupees, மொத்தம் 200 ரூபாய். ஸ்லீவ் டிசைனுக்கு வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் வாங்கியிருக்கேங்க. அதாவது லேஸ் இருக்குங்களா, லேஸு அந்த டிசைனு எல்லாத்துக்குமே சேர்த்து நெக்கு லேஸுக்கு எல்லாத்துக்குமே மொத்தமாக 50 ரூபாய். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் இந்த ப்ளவுஸுக்கு வந்து டிசைனுக்கு சேர்த்து நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ரேட்டு வந்து உங்களுக்கு வர்த்து இல்லையா அப்படின்றத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ வாங்குறீங்க, எவ்வளோ பைசா வந்து வாங்குறீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு ரேட் வந்து வாங்குவாங்க இல்லைங்களா,
அதனால் நீங்கள் எவ்வளோ ரேட் வாங்குறீங்க அப்படின்றத நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.